ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து படிக்கப் போகிறோம். பின்பதாக ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நான் சேர்ந்து படிக்கப் போகிறோம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. ஆமென் சொல்லுவோமாங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலர்வான், லீபனாலை போல வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோடு இருக்கிற வாசனையை போலவும் இருக்கும். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தின் பனி சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தின் பனி. இதை கடந்த வாரங்கள் நாம் இந்த காரியத்தை குறித்து படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். சில நேரங்கள் நமக்கு சில காரியங்கள் கேட்பது அபூர்வமாக இருக்கிறது, புரிந்து கொள்வதும் அபூர்வமாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்வதற்கும் அபூர்வமாக இருக்கிறது. இப்படி தான் அந்நாட்களிலே யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்துல வரும் பொழுது, தகப்பனாகிய ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் என்ன நினைச்சாரோ, யாக்கோபு என்ன நினைச்சானோ தெரியல. ஆனால் அவங்க அப்பா ஈசாக்கு அவனை குறித்து சொல்லும் பொழுது, இவனோ வானத்தின் பனியின் ஆசீர்வாதம். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆசீர்வாதம்? வானத்தின் பனி என்கிற இந்த ஆசீர்வாதம் இவன் மேலே தங்கட்டும். அது மாத்திரமில்லை, இவனோ கர்த்தருக்காய் அவன் பூமியில் இருக்கிற கொழுமைகளை இவன் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி இப்படிப்பட்டதாக ஒரு 4 ஆசீர்வாதங்களை அவர் சொல்லுங்க. அதில் ஒரு வார்த்தை தான், முதல் வார்த்தை என்ன வார்த்தைனா வானத்தின் பனி. சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தின் பனி. கடந்த வார்த்தை நான் உங்களோடு பேசும் பொழுது வானத்தின் பனி என்கிற வார்த்தையில் கர்த்தர் கொடுக்கிற 5 ஆசீர்வாதங்களை நான் உங்களோடு பேசினேன். வானம் சகரியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொன்னேன், சுதந்தரிக்க கர்த்தர் நான் கட்டளையிட்டேன் என்று பனியை குறித்து எழுதியிருப்பார். அப்புறம் 2வது ஒரு காரியம் சொன்னேன், 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை உபாகமத்தில் யோசேப்பை குறித்து கர்த்தர் அவனுடைய தேசம் எப்படியா இருக்கும், வானத்தில் இருக்கிற பனியை போல அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று சொல்லி ஒரு பெருக்கம் என்று நாம் படித்தோம். 3வது 19ஆம் அதிகாரம் 12வது வசனம் நீதிமொழிகளில் ராஜாவின் தயை புல்லின் மேல் பெய்யும் எப்படி பனிக்கு அது ஒப்பாக இருக்கிறது என்று 3வது ராஜாவின் தயை குறித்து நாம் படித்தோம். அப்புறம் 4வது யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகாலையில் பனி பெய்யும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து பரலோக பாக்கியத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று 4வது ஆசீர்வாதமாக பரலோக பாக்கியம் என்று எழுதியிருந்தோம். கடைசியாக 133ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்களில் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாக இருக்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டிருக்கிறார் என்று 5 ஆசீர்வாதங்கள் கடந்த வாரத்தில் நாம் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒருவேளை நீங்கள் அதை கேட்கலைன்னா நீங்கள் திரும்பவும் யூடியூப்பில் அந்த மெசேஜை திரும்ப நான் கேட்கும்படி சொல்லுகிறேன். காரணம், இந்த நாட்களில் தேவன் ஒரு சாதாரண காரியத்தை அனுப்பி நமக்கு அசாதாரணமான காரியத்தை செய்யக்கூடும் நம்புறவங்க மாத்திரம் கையை ஊற்றி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பனிக்கு ஏதாவது காசு கொடுக்குறோமா சொல்லுங்க? அது பெய்யும், அவ்வளோதான். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு ஒரு சாதாரண பனி பெய்யும், மற்றவனுக்கு பெய்யும் பொழுது வேறு, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெய்யும் பொழுது அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் தங்குகிறது. அதை தான் கடந்த வாரத்தில் படித்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நான் போன வாரம் பேசும்பொழுது இது ஆசீர்வாதங்கள் என்று பேசினேன், பனியின் ஆசீர்வாதங்கள் என்று பேசினேன். ஆனால் இன்னைக்கு என்ன வேணா, இஸ்ரவேலுக்கு பனி போல இருப்பேன். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் என்கிற வார்த்தை, அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. வேதம் சொல்கிறது, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ பனி வானத்தின் பனியை போல உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று அன்னைக்கு அவர் சொன்னார். ஆனால்
இது அதே நாளில் உடனே நடக்கலை. சில நேரங்கள் நமக்கு புரியணும், சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் என்றால், சில காரியங்கள் நமக்கு கர்த்தர் செய்கிறாருன்னா அது உடனே நடக்காது. சில நேரங்களில் அது சில காலங்கள் ஆகலாம், சில வருஷங்கள் ஆகலாம். ஒருவேளை அது உங்களுக்கு செய்ய மாட்டார். யாருக்கு செய்வார்? வேற யாருக்காவது கொஞ்சம் செய்வார். ஆனால் உங்கள் மூலமாய் உங்கள் வழியிலே கதை செய்வதற்கும் வழிகள் உண்டு. ஆகவே தான் தாவீதுக்கு கர்த்தர் அருளின நிச்சயமான, சத்தமாக சொல்லுங்க, நிச்சயமான கிருபை. ஆகவே தான் பெற்றோராகிய நாம் நம்ம மத்தியில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்குது. என்னன்னா, நம்ம மட்டும் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், தேவ சமூகத்தில் விழுந்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு உனக்கு தெரியாது, இன்னைக்கு நமக்கு நடக்கிறது தெரியாது. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம் உண்டு, நாம் மறிச்சாலும் நம்ம பண்ண ஜெபம் இன்னமும் தங்கும். அதனுடைய நன்மை நம்ம பெரும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு குடும்பத்தை பிசாசு கெடுக்க நினைக்கிறது, அதுதான் அவன் செய்கிற முதல் காரியம். பாருங்களேன், ஆதாம் ஏவாள் 2 பேர் சேர்ந்தாங்க. முதல்ல அவன் கெடுக்க நினைச்சது சத்தமாக சொல்லுங்க, குடும்பத்தை தான். முதல்ல குடும்பம். அதை கெடுக்கிறதுக்கு பிசாசு என்ன செய்ய முடியுமோ செய்கிறான். ஆகவே தான் கல்யாணம் ஆன கணவர், கல்யாணம் ஆன மனைவி 2 பேரும் உங்கள் குடும்பத்தை ரொம்ப அதான் பைபிளில், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். குடும்பத்தின் ஒரு ஆசீர்வாதம் தான் மிக 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 முக்கியமானது. அது சில வேளையில் ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு உடனே கொடுப்பார், சில காலங்களில் கொடுப்பார். ஆனால் சில நேரையில் பெற்றோராகிய நாம் ரொம்ப ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். ஆண்டவரே 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 ஆண்டவர். பைபிளில் போட்டிருக்கு, யாக்கோபு தம் பிள்ளைகளுக்காக அவன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரு கொம்பை பிடிச்சிக்கிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிச்சான். அப்படிதானே இருக்கு? அப்படிதானே இருக்கு? அவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான், ஒன்று ஒரு டிசைனில் இருக்கிறானுங்க. ஆனாலும் ஒரு கொம்பை பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே என் பிள்ளைகளை விட்டுறாதீங்க, என் பிள்ளைகள் மேலே ஒரு ஆசீர்வாதம் தங்கட்டும்னு சொல்லி அன்னைக்கு ஒரு கொம்பு பிடிச்சிக்கிட்டு யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான்னா, ஒரு தாய் தகப்பனுடைய ஜெபம் எவ்வளவு மிக 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 முக்கியமானது. இன்னொன்று சொல்லணுமா, ஒரு தாய் தகப்பனுடைய ஜெபம் நீ நல்லா இருக்காம ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது. உன் பலவீனத்தில், உன் சுகவீனத்தில். எடுக்கிறீங்களா அந்த வசதி? இருக்கிறீங்களா? எபிரேயரின் புத்தகம் 11 அதிகாரம், எபிரேயரின் புத்தகம் 11 அதிகாரம் எடுத்தவள் வாசிக்கும்படி கேட்டுக் கொடுக்குறேன். எபிரேயரின் புத்தகம் 11 அதிகாரத்தில் 21வது வசனம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முலையிலே அவன் சாய்ந்து தொழுது கொண்டான். ஒரு கோலை பிடிச்சுக்கிட்டு ஆசீர்வதிக்கிறான். உன் பலவீனத்தில், உன் சுகவீனத்தில், கடினமாக இருக்கிற நேரத்தில் பெற்றோராகிய நாம் அதிகமாக ஜெபிக்கணும். அப்படிதான் ஈசாக்கு, உங்களுக்கு தெரியுமா? போன வாரம் உங்களுக்கு சொல்ல ஞாபகம் இருக்குல்ல? ஈசாக்குடைய கண்கள், சொல்லுங்க, ஈசாக்குடைய கண்கள் இருளடைந்து அவனால் பார்க்க முடியல. ஆனால் இருளடைஞ்சு பார்க்க முடியாத நேரத்துலையும் பைபிளில் போட்டிருக்கு, ஈசாக்கு 20 வருஷம் வாழ்ந்தானா. எத்தனை வருஷம்? 20 வருஷத்துக்கு மேலே தான் வாழ்ந்தார். ஏன்னா யாக்கோபு போயிட்டு திரும்ப பிள்ளைகளோட வர்ற வரைக்கும் யாரு? ஈசாக்கு கண்ணு போயிடுச்சு, கண்ணு தெரியல, ஆனாலும் வாழுகிறான். ஒரு தகப்பனார், ஒரு தாய் பலவீனத்திலையும் கர்த்தரை பிடிக்கிற ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். யாக்கோபுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, டேய் வானத்தின் பணியின் ஆசீர்வாதம், சொல்லுங்க பார்க்கல, என்ன ஆசீர்வாதம்? வானத்தின் பணியின் ஆசீர்வாதம் அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்போ தெரியுமா வருது? ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14 அதிகாரம் 4வது 5வது வசனத்தில் தான் அதனுடைய முழுமையை பார்க்க முடியும். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தை ஓசியா தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகிற வார்த்தை தான். அங்கே சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, யாக்கோபுக்கு பணின்னு சொல்லலை. யாருக்கு சொல்றாரு? சொல்லுங்க. இஸ்ரவேலுக்கு நான் பணியாக இருப்பேன்னு சொல்லுகிறார். யாருக்கு? அப்படின்னா யோசித்து பாருங்க, இவங்க அப்பா இவனை ஆசீர்வதிச்சதுக்கும் ஓசியா தீர்க்கதரிசிக்கும் 2 பேருக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் அது அப்படியே இருந்து 1000 வருஷத்துக்கு பின்பதாக அந்த வார்த்தையை முழுமையடைய கர்த்தர் செய்கிறார்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர் ஒரு 5 காரியம் மட்டும் சொல்லுகிறேன், கடகடன் எழுதிக்குங்க. 5 காரியங்கள் மட்டும் சொல்லுகிறேன். இந்த 5 காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சபைக்கும் கர்த்தர் இந்த காரியத்தை அவர் வாய்க்க செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் பார்த்தீங்கன்னா அது எதை காண்பிக்கிறது என்றால் ஆண்டவருடைய அன்பை காண்பிக்கிறது. சொல்லுங்க, யாருடைய அன்பு? ஆண்டவருடைய அன்பை காண்பிக்கிறது. ஒரு கூட்டத்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விலகி ஓடுகிறார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்கிறார்கள், கர்த்தருக்கு அசுத்தமானதை செய்கிறார்கள். அப்போ திடீர்னு ஓசியாவை கூப்பிட்டு சொல்லுகிறார், அவனுடைய மனைவி அவனை விட்டுட்டு போயிடுச்சு. யாரை விட்டுட்டுனா ஓசியா விட்டுட்டு போயிடுச்சு. ஏன்னா அந்த அம்மா இவரோட தீர்க்கதரிசியாக இருக்கிற இந்த வாழ்க்கை அவரை வாழ பிடிக்கல. இவரை விட்டுட்டு பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு இந்த அம்மா போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொல்வார், ஓசியாவே நீ போய் உன் மனைவியை போய் கூட்டிகிட்டு வா. ஓசியா போய் திரும்ப மனைவியை கூட்டிகிட்டு வருவார். வந்த பிறகு தான் இந்த காரியத்தை ஆண்டவர் ஓசியா கிட்ட சொல்ல, ஓசியாவே நீ செஞ்ச பாரு, அதனுடைய பாக்கியம் சொல்லட்டுமா? என்ன தெரியுமா? இஸ்ரவேலுக்கு நான் பணியாக இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா குடும்பத்திலையும் சில பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, நாம் சரியாக இருந்துட்டோன்னா கர்த்தர் நம்மை மீண்டும் கட்டி உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். சுகவீனங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் சோரம் போயிருக்கலாம், ஒருவேளை உங்கள் மனைவி உங்கள் புருஷன், ஒருவேளை சில சூழ்நிலைகள் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருக்கலாம். இருந்தாலும் கர்த்தர் நாட்டின புருஷன், கர்த்தர் நாட்டின மனைவி, கர்த்தர் நாட்டின தகப்பன், கர்த்தர் நாட்டின தாய்னா எந்த நிலைமைக்கும் கீழே இறங்கி கொண்டுட்டு வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தான் சொல்லுகிறார், அப்போ தான் அங்கே வார்த்தை சொல்லுகிறார், நான் ஒரு 5 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். யாருக்குன்னா இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். எழுதி கொள்ளுங்கள். நம்பர் முதலாவது அது ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 5வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். அவருடைய ஆசீர்வாதம் என்னன்னா நம்பர் 1 முதலாவது, அவன் லீலி புஷ்பத்தை போல எழுதிங்க பார்க்கலாம். 5 காரியம் கடகடன்னு சொல்றேன், எழுதிங்க பார்க்கலாம். முதலாவது மலருவான். He will blossom, மலருவான். ஒரு பூ மலருதுன்னா அது எவ்வளோ நாள் ஆகும் மலர்றதுக்கு? அதுவும் லிலி புஷ்பனா அது ஒரு பூ இல்லை, அது கொத்தாக இருக்கும். அங்கே சொல்லுகிறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனம் சாதாரணதல்ல, அது கொத்தாக, அது திடீர்னு முளைக்கத்தக்க கர்த்தர் நான் இந்த பணியை நான் வைத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய காரியம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் என்னன்னா, இத்தனை நாட்களாக எப்படி போயிருந்தாலும் பரவாயில்ல, இனி வருகிற நாட்கள் கர்த்தர் நம்மளை மலர செய்வாராக. கையை உயர்த்தி அந்த வார்த்தையை சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் நீ சில காரியத்தை மலர செய்வீராக. இது வரைக்கும் வளர்ந்த காரியம் உண்டு, ஆனால் இன்னும் மலரல அப்பா, இன்னும் ஆண்டவரே பூக்கள். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எனக்கு சில காரியத்தை பூக்க உதவி செய்வீராக, மலர உதவி செய்வீராக. அது எப்படின்னா அது பனியின் ஆசீர்வாதம், இஸ்ரவேலுக்கு கொடுக்கிற பனியின் ஆசீர்வாதம். முதலாவது நான் மலர செய்வேன். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்வேன்? 2வது அடுத்த வசனம் அப்படியே படிங்க பார்க்கலாம். அவன் கிளைகள் லீபனோலை போல வேரூன்றி என்ன பண்ணுவானா? நிற்பான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வேரூன்றி. 2வது வேரூன்றி நிற்பான். வேரூன்றி நிற்பான். நான் சொல்லுகிற வார்த்தையை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என் குடும்பம் வேரூன்றி நிற்கும். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை ஒட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் குடும்பம் வேரூன்றி நிற்கும். சொல்லுங்க, என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைகள், இந்த சபை வேரூன்றி. அதுக்குன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எவ்வளவு காற்று அசைஞ்சாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், இந்த காரியம் இது வேர் பெற்று நிற்கும், இது அசையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வாழ்க்கையில் அசைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. எந்த காற்று வீசுது டப்புன்னு எத்தனை பேர் விழுறீங்கன்னு தெரியல. அப்படி ஒரு ஃபோன் இப்படி வந்த உடனே, ஒரு மெசேஜ் வந்த உடனே தொப்புன்னு விழுந்துருவாங்க பாவத்தில். இல்லை, ஒரு மெசேஜ், ஒரு வீடியோ, ஒரு கால், ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, அந்த நபர் அப்படி வந்தாலே டொப்புன்னு விழுந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோ. நாம்
வேரூன்றி நிற்கணுமா? சொல்லுங்க. நம்ம வேறு நம்ம சுய பலத்தில் இல்லை, கிறிஸ்துவின் மேலே நம்ம வேரூன்றி நிற்கும். அநேகர் ஒரு பாவம் வந்த உடனே ஒரு 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 காரியம் வந்தோடனே டப்புன்னு போயிடுவாங்க, விழுந்துருவாங்க. உன்னை விழுகிறதுக்காக உன்னை கத்தர் வைக்கலை. சில பேர் 4 மாதம் ஆகி ஒரே ஒரு பாவத்தில் விழுந்து 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 எந்திரிக்கிற இல்லை. இந்த வாரத்தில் இந்த ஆராதனையில் கத்தர் உன்னை மாற்றுகிறார். நீ விழுகிறவன் அல்ல, நீ வேறு ஒன்றி, இன்னொரு முறை சொல்ல, வேறு ஒன்றி உன் கற்பம் வேரூன்றி கத்தர் நிற்க செய்வார். உன் பிள்ளைகளுடைய படிப்பை கத்தர் வேரூன்றி அவர் நிற்க செய்வார். உன் கையின் சம்பாத்தியத்தை கத்தர் வேரூன்றி அவர் நிற்க செய்வார். அப்போ 2வது ஒரு ஆசீர்வாதம் சொல்லுகிறார். என்ன ஆசீர்வாதம்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வேரூன்றி நிற்பான். 3வது ஒரு அடுத்த வசனம், அவன் கிளைகள் ஓங்கி 3வது எழுதிங்க பார்க்கலாம், படருவான். ஒரு இடத்துல இருக்கிறவன் அல்ல. பைபிளில் ஒரு மனுஷன் இருந்தானா, அவன் 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 படருனான்னு இருக்கும். யாரு? யோசேப்பு. அவன் கனி தரும் திராட்சை செடி. அவன் கொடிகள் எங்க படரும்? வீட்லையா? சுவரின் மேல். அப்படின்னு என்னன்னா, யார் யாரெல்லாம் உனக்கு எதிர்த்து நின்று எந்தெந்த காரியெல்லாம் நிற்குதோ அதுலேயே நீ படரும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நம்மளை ஒரு இடத்துல வைக்கிறதுக்காக கர்த்தர் வைக்கல, நம்மளை படரும்படி கர்த்தர் செய்வார். 4வது கடைசியாக அதே 14ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனத்தை படிக்க அவன் வாசனை அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய வாசனை லீபனோல் இருக்கிற வாசனையை போல். 4வது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குன்னு ஒரு வாசனை இருக்கு. அந்த வாசனையில ஜனங்க ஐயோ இந்த வாசனை வேண்டான்னு இல்லை, உன்னை நம்பி உன் மேல இருக்கிற வாசனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உன் பக்கத்திலே வருவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதலாவது அவன் வளருவான் இல்லை, அவன் மலருவான். 2வது அவன் வேரூன்றி நிற்பான். 3வது அவன் படருவான். 4வது அவனுடைய வாசனைக்கு, உன்னுடைய வாசனைக்குள்ள அநேகர் அவர்கள் வருவார்கள். நான் நம்புகிறேன், பனியை போல இஸ்ரவேலுக்கு கர்த்தர் இறங்கின ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் இறங்குவார்.